ஹாய் வெல்கம் டு Cloud Seeds சேனல். இன்றைக்கி ரெசிபி வந்து பிரெட் பக்கோடா. தேவையான பொருட்கள்: கடலை மாவு 2 கப், 2 பெரிய உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணது, ஆயில், தேவையான அளவு ப்ரெட்டு, சால்ட் அளவுக்கு தகுந்த மாதிரி, அண்ட் 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வந்து ஓமம், சாட் மசாலா 1 டீஸ்பூன், இஞ்சி 3 பச்சை மிளகாய், அண்ட் வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை மிளகாய், ஜீரகம், இஞ்சி இந்த மூணையும் வந்து ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் தெரிகிற மாதிரி வந்து அரைச்சிக்கணும், கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கணும். ரெட் சில்லி பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன், சால்ட் வந்து தேவையான அளவு, சாட் மசாலா 1/4 டீஸ்பூன், ப்ரெட்டு ஸ்லைஸ் எடுத்துகிட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மிக்சரை வந்து இதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறோம். வந்து ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ப்ரெட்டை வந்து அது மேலே வச்சு இது வந்து சாண்ட்விச் மாதிரி பண்ணிவிட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். 2 கப்ஸ் வந்து கடலை மாவு ஆட் பண்ணணும். தேவையான அளவு வந்து ஆட் பண்ணணும். மிளகாய்த்தூள் தேவையான அளவு, ஓமம் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணணும். 2 கப்ஸ் வந்து கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து 2 கப் வந்து வாட்டர் 1:1 ரேஷியோவில் வந்து ஆட் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கப் வந்து ஆட் பண்ணிக்கணும். 1 கப் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கப்பே ஆட் பண்ணி கட்டிக்கட்டியாக இல்லாமல் வந்து நல்லா லிக்விட் பதத்துக்கு வர மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் வந்து நம்ம ப்ரெட்டை ரெடி உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு, பேட்டர் ரெடி பண்ணியாச்சு, ஆல்மோஸ்ட் ஓவர். இப்போ ஃப்ரை பண்ணுறது மட்டும்தான் பாக்கி இருக்குது. இப்போ வந்து இது ஃப்ரை பண்ணுறதுல டூ டைப்ஸாக நம்ம பண்ணிக்கலாம். ஒன்று ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ணுறது, இல்லை ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா தவாவில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறது. Bread Pakoda is ready.